கிட்ட கிட்ட இல்லைங்க மேலே தூக்கிறியாப்பா ஊது பரவாயில்ல अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू இஸ்லாமிய கேள்வி பதில் ஒரு பாட்டு பாடுங்க இஸ்லாமிய கீதம் பாட்டு பாடுங்கப்பா அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோரை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோரை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோரை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நிகாத்தமால இருந்தும் வல்லல் நபி சொல்லிருந்தும் நிகாத்தமாலம் இருந்தும் வல்லல் நபி சொல்லிருந்தும் வீருந்தும் பார்க்கவில்லையோ செவியிருந்தும் கேட்கவில்லையோ வீருந்தும் பார்க்கவில்லையோ செவியிருந்தும் கேட்கவில்லையோ அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோரை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் இறையோட ஆணிகளை இதயத்தில் ஏற்றிடுவோம் இறை தூதர் வாதனையை உலகமெங்கு பரப்பிடுவோம் இறையோட ஆணிகளை இதயத்தில் ஏற்றிடுவோம் இறை தூதர் போதனையை உலகமெங்கு பரப்பிடுவோம் அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோரை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நம்மைய கேள்வி பதில் இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தின் மேலுள்ள அரிசியில் இருக்கிறான். இவ்வுலகில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? உலகில் யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? மறுமையில் சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை காண்பார்கள். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் அவனை வணங்குவது மட்டுமே நம்மை படைத்தான். மனிதர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வை எதையும் கற்பிக்காமல் அவனை வணங்குவதாகும். அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? தனக்கு இணை கற்பிக்காமலுக்கு சொர்க்கத்தை வணங்குவதாகும். தௌஹீத் கலிமா என்றால் என்ன? அதன் பொருள் என்ன? தௌஹீத் கலிமா என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்பதாகும். மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலாகும். இதற்கு அரபில் ஷிர்க் என்று கூறப்படும். ஷிர்க் இணை கற்பித்தல் என்றால் என்ன? ஷிர்க் இணை கற்பித்தல் என்ற அல்லாஹ்வுக்குரிய வணக்கங்களை இறைவன் அல்லாஹ் தவிர செய்வது போன்று அல்லாஹ்வின் ஆற்றல்கள் பண்புகள் அவனுக்கு இருப்பதை போன்று நம்புவதாகும். அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதற்கு என்ன தண்டனை? நிரந்தர நரகம்பை தண்டனையாகும். அவர் ஒருபோது சொர்க்கத்தை நுழைய முடியாது. உன்னுடைய மார்க்கம் எது? இந்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தின் கடமைகள் எவை? இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். ஈமான் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஈமான் என்ற வார்த்தையின் பொருள் இறை நம்பிக்கை என்பதாகும். நாம் எவற்றெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும்? நாம் அல்லாஹ்வை உன்னுடைய மலக்குமார்கள் அவருடைய வேதங்களையும் தூதுகளையும் மறுமை நாளும் விதியையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவதாகும். அல்லாஹ்வை நாம் பார்ப்பது விட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் நம்பிக்கையை வணங்குவதாகும். நம்முடைய வேதம் திருக்குரான். திருக்குரானின் பெயர் குறிப்பிட்ட வேதங்கள் எத்தனை? அவற்றின் பெயர் என்ன? திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட வேதங்கள் 4. 1 தாவூத் நபிக்கு சப்பூர் வேதம். 2 மூசா நபிக்கு தக்ராத் என்ற வேதம். 3 ஈசா நபிக்கு இன்ஜீல் என்ற வேதம். 4 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் என்ற வேதம். மலக்கு
மலக்குமார்கள் என்றால் யார்? மலக்குமார்கள் அல்லாஹ்வை கண்டுபிடிக்க அறியார்கள். அவர்கள் அல்லாஹ்வே சொன்னதை மட்டுமே செய்வார்கள். பெயர் கூறப்பட்ட மலக்குமார்கள் எத்தனை? பெயர் கூறப்பட்ட மலக்குமார்கள் 4. 1 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 2 மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், 3 மாலிக் அலைஹிஸ்ஸலாம், 4 இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் எத்தனால் படிக்கப்பட்டுள்ளனர்? மலக்குமார்கள் உரையால் படைக்கப்பட்டுள்ளனர். ஜின்கள் எத்தனால் படிக்கப்பட்டுள்ளனர்? ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டுள்ளனர். உங்களுடைய நபி யார்? என்னோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தந்தையார் மற்றும் பாட்டனார் பெயர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் தந்தையார் பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமினா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் உண்டா? இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எந்த நபியும் கிடையாது. அவர்கள் தான் இறுதியானவர். நாம் உலக மக்கள் அனைவரை விடவும் யாரை நேசிக்க வேண்டும்? நாம் உலக மக்கள் அனைவரையுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை நேசிக்க வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எத்தனை வயதில் நபியாக அனுப்பப்பட்டுள்ளனர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் தன் 40ஆம் வயதில் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். நபியாக ஆன பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எத்தனை வருடம் மக்காவில் வாழ்ந்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் 13 வருடம் மக்காவில் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் எந்த ஊரை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள்? நபி அவர்கள் மதீனா என்ற ஊரை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு எத்தனை ஆண்டுகள் மதீனாவில் வாழ்ந்தார்கள்? 10 வருடம் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் எப்போது மரணமடைந்தார்கள்? தம் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் தன் 63ஆம் வயதில் மரணமடைந்தார்கள். சூரா பொருள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ரப்புக வமா கலா வலல்லாஹியது ஹைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா வபஜதக ஆலன் ஃபஅனா வபஜதக லாலன் ஃபஅதா ஃபஅம்மா யதீமன் ஃபலா தக்ஹர் ஃபஅம்மா சாயில ஃபலா தன்ஹர் வம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். அளவற்ற அல்லாஹ்வின் ஏற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு பகல் மீது சத்தியமாக, இல்லால் மூடிக்கொள்ளும் இறைவன் மீது சத்தியமாக. நபியே உமது ரப்பே உம்மை கைவிடவில்லை, உன்னை இருக்கவில்லை. மறுமையினோ பிந்தையதானது முந்தையதை விட உலகத்தை விட மிக்க மனதாகும். நபியே உமது ரப்பே மிக பல உயிர் பதைகளை வழங்குவான். அப்பொழுது நீ திருப்தி அடைவீர். அவன் உம்மை அனாதையாக கண்டு பின்னர் உமக்கு புகழிடம் அளிக்கவில்லையா? மேலும் உம்மை அவன் நிறைய மார்க்க மெதுவான அறியாதராக கண்டே பிறகு அவன் உமக்கு நேர் வழி காட்டினான். இன்னும் அவன் உம்மை தேவர்களாக கண்டே பிறகு மாற்றவர்களிடம் தேவர்களாக ஆக்கி வைத்தான். இன்னும் நீ அனாதையை கடித்துக் கொள்ளாரே, எனவே நீ யாசிப்பதை விரட்டாதே. மேலும் உடைய ரப்பின் அருட்கொடியை பற்றி பிறகு அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வரஃபஅனா அன்தக் அல்லதீனா லக வரஃபஅனா லக திக்ரக் ஃபைன்னமா யுஸ்ரி யுஸ்ரா இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா ஃபைதா ஃபரகத ஃபன்சப் ஃபைதா ரப்பிக ஃபர்ஹப். அளவற்ற அல்லாஹ்வின் ஏற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நபியே உமது நன்றியை உமக்கு விரிவாக்கி விடவில்லையா? உம்முடைய சுமையை நாம் உம்மையிட்டும் இறக்கிவிட்டோம். அது எத்தகைய சுமை என்றால் முதுகை முறித்து பழுவாக்கி கொண்டிருந்தது. மேலும் உம்முடைய புகழையும் நாம் உமக்காக உயர்த்தினோம். எனவே நீ நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசாக இருக்கிறது. எனவே நீ உலகக்காரில் இருந்து ஓய்வு பெற்றால் வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடுவீராக. எல்லா நிலைகளிலும் உம்முடைய ரப்பை விருப்பக் கொள்வீராக. குர்ஆனில் மொத்தம் சுதுக்கள் இருக்கின்றன. குர்ஆனில் மொத்தம் 30 சுதுக்கள் இருக்கின்றன. குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன? குர்ஆனில் மொத்தம் 114 சூறாக்கள் இருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்து சைத்தானை விரட்டும்